வணக்கம். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுகிறேன். இன்றைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு. அதுவும் மெயினாக சர்க்கரை நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். சுகரெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல் ஒரு ஆர்வம், ஆசை எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இனிப்புக்கு நம்ம அஸ்கா சர்க்கரை இந்த மாதிரி சுகர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதுக்கப்புறம் நிறைய சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இனிப்புகள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு பதிலாக இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தேன் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேன் பார்த்திங்க அப்படின்னா அதில் பொதுவாக மலைத்தேன் ரொம்ப விசேஷமானது. மலைத்தேன் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ நிறைய வியாதிகள் நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி தாராளமாக நம்ம சர்க்கரை நோயாளிகள் அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேன் தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக அது மலைத்தேன் எடுத்துக்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு சர்க்கரை நோயை நம்மளுக்கு கூட்டி கொடுக்காது. நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜி லெவல், ஆற்றல் எல்லாத்தையும் நம்மளுக்கு தரும். சாதாரணமாக தேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு டைஜஷன் ஆகிடும். நம்ம கொஞ்சமாக தேன் எடுக்கிறோம் அப்படின்னா அது 4 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு தேவையான எனர்ஜி லெவல் நம்மளுக்கு கொடுக்கும். தேனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மலையிலேருந்து கிடைக்கிற தேன் மலை தேன், பொந்துக்குள்ளேருந்து எடுக்கிறது பொந்து தேன், ஒரு புற்றுலேருந்து எடுக்கிறது புற்று தேன், மரக்கொப்பு கிளைகளில் இருந்து எடுக்கிறத கொம்பு தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனைத்தேன் அடுத்து வீட்டுகளில் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தேன், வீட்டுகளில் பெட்டி மாதிரி வச்சு நம்ம உற்பத்தி பண்ணுறது பெட்டி தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய வகைகளில் நம்மளுக்கு தேன் கிடைக்கும். எல்லாத்த விட சிறந்தது பார்த்திங்க அப்படின்னா மலை தேனி ராட்டு நல்லா பெரிய ராட்டை நல்லா கட்டி அதில் சேகரித்து வைக்கக்கூடிய தேன், பூக்கள்லேருந்து மகரந்தத்துலேருந்து தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேகரித்து வைக்கும். அதுவும் முக்கியமாக நம்ம மலைத்தேனி நம்மளுக்கு சேகரித்து வைக்கக்கூடிய தேனில் தான் நம்மளுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைய இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நோய்களை விரட்டுறதுக்கும் நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த தேன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மற்ற மருந்துகளோடு சேர்த்து உண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மருந்துகள் எடுக்கிறோம், ஒரு சூர்ணம் எடுக்கிறோம், ஒரு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அனுபானமாக நம்ம தேன் வச்சு நம்ம கொடுப்போம். எதுக்காக அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா தேனுடைய வேலை வேகமாக நம்மளுடைய நரம்புகள்லையும் இரத்த நாளங்கள்லையும் சத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறதுல முதன்மை வகிக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு மருந்துகளோட அனுபானமாக நம்ம தேன் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த தேன் நம்மளுக்கு எடுக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இருதயம் நம்மளுக்கு பலமாகும். இருதயம் சார்ந்த நோய்கள் எதுவுமே நம்மளுக்கு வராது. அதனால தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு காயக்கற்ப முறையாக பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற போட்டு எடுத்து வச்சு அதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு நம்மளுக்கு சரியாயிரும், மாரடைப்பு நீங்கிரும், மாரடைப்பு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி அந்த தேனையும் பேரிச்சம்பழத்தை ஊற வச்சதையும் சேர்த்து காயக்கற்ப முறையில் ஒரு முறையாக சொல்லியிருப்பாங்க. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ சாதாரணமாக தேனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா நம்ம மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கல் தொந்தரவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம தேன் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ சளி நம்மளுக்கு கட்டாமல் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேன் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சளி பிடிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சளி பிடிக்கிற டயத்தில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே போட்டு நம்ம கொதிக்க வச்சு இந்த டம்ளரில் அந்த தண்ணீரில் கொஞ்சமாக நம்ம தேன் ஊற்றி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சளி நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு சரியாகும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், தும்மல் அதிகமாக போட்டுட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அழகாக ஈஸியாக சூப்பராக கேட்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தேன் நம்மளுக்கு சளியை நல்லா நம்மளுக்கு விரட்டும். உடம்புலேருந்து சளியை நல்லா வெளியேற்றி கொடுக்கும். அதே மாதிரி பசி இல்லாமல் இருக்குது, ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படி இருக்க நிலமையில் நம்மளுக்கு பசியை நல்லா நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும். நல்ல பசித்தி தூண்டியாகவும் நம்மளுக்கு தேன் ஆட் பண்ணும். தேன் இயற்கையாகவே அதில் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி அதில் இருக்கிறதுனால தான்
அது சளியை வந்து நம்மளுக்கு வெளியேற்றி விடுது உடம்பை விட்டு. அதை தாண்டி பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இயல்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. பிளட் சர்க்குலேஷன் பிளட்டில் வந்து ஒரு விதமான ஹீட் இருந்தால் தான் நம்மளுக்கு வேகமாக நம்ம எனர்ஜெட்டிக்காக நம்ம வாக் பண்ண முடியும். இப்போது நம்மளுக்கு வாலிப வயசில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வேகமாக இருப்போம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க நடுத்தர வயசுலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வேகமாக இருக்கும். ஒரு 40-50 வயசு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா வேகம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல ரத்தத்தில் வந்து நல்ல சூடு இருக்குது, அதனால தான் இப்படி துள்ளிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சூடு நம்மளுக்கு அடங்கும் போது, அதே பித்தம் நம்மளுக்கு குறையிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அடங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த தேனில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறப்போ நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ், நம்மளுடைய ஓட்டம், நம்மளுடைய இயக்கம் எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும். வேகமாக எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேகமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது தடை இல்லாமல் நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இருதயம் சார்ந்த நோய்கள், மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாமே நம்மளுக்கு வரவிடாமல் நம்மளுக்கு தடுத்து தேன் வந்து அதுக்கு உதவியாக நம்மளுக்கு நிற்கும். முக்கியமாக வந்து தேன் சாப்பிட்றதுனால பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோய் நம்மளுக்கு வராமல் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு நல்லா இருக்கும். தேனில் பார்த்திங்கன்னா பாலிஃபினால்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரத்தம் வந்து உராய்தலை வந்து நம்மளுக்கு தடுத்து நிப்பாட்டி விடும். ரத்த உராய்தல் நம்மளுக்கு தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னாவே நம்மளுக்கு நிறைய இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹார்ட் பிளாக்கு இதெல்லாமே நம்மளுக்கு வராமல் இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன் வந்து நல்லா அதிகப்படுத்தி விடும் அந்த பாலிஃபினால்ஸை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு தேன் எடுக்கிறப்போ திடீர்னு நம்மளுக்கு சடனாக நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக்ஸ் எல்லாமே வந்துடுது அப்படின்னா இந்த தேனையும் பேரிச்சம்பழத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ இம்மீடியட்டாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மாரடைப்பு நம்மளுக்கு சரியாயிடும், நீங்கிரும், நிச்சயமாக நம்மளுக்கு நீங்கிரும். அதே மாதிரி தேன் வந்து முக்கியமாக வந்து முடக்குவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு, டியூபர்குலோசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு, கிட்னியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு சிஆர்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தாராளமாக வந்து தேன் எடுத்துக்கலாம். தேன் வந்து நம்ம மற்ற மருந்துகள் அதை காட்டிலும் தேன் மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு சிஆர்பி லெவல்ஸில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் நல்லா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகளில் நம்மளுக்கு சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா மருந்துகளோடு சேர்த்து நம்ம தேனை அனுபானமாக வந்து நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு சிஆர்பி ப்ரோட்டீன் லெவல்ஸ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். சிஆர்பி ப்ரோட்டீன் லெவலை வந்து குறைக்கிறதுல தேன் வந்து ஒரு முக்கியமான பங்கு அனுபவிக்குது. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.